வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா பவர்ட் பை எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். பெரும்பாலும் நீயா நானால ஒரு 2 டீம் இருப்போம். நம்ம ஓப்பனிங்கில் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறப்ப இந்த சைடில் இருக்கவங்க இவங்க, இந்த சைடில் இருக்கவங்க இவங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு பக்கம் பெற்றோர்கள், இன்னொரு பக்கம் பிள்ளைகள், இல்லைன்னா ஒரு பக்கம் டீச்சர்ஸ், இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கிளியர் கட்டாக டெஃபினேஷன் கொடுத்துடலாம். இந்த ஷோவில் ஒரு சின்ன குழப்பம் என்னென்னா, இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு ஒரு டெஃபினேஷன் எல்லாம் கொடுத்துட முடியும். இந்த பக்கம் இருக்கவங்கலாம் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் சில சைக்காலஜிஸ்ட்டும் இருக்காங்க, உளவியல் வல்லுநர்களும் இருக்காங்க. பட் இந்த பக்கம் இருக்கவங்கள ஒரு வரையறைக்குள்ளே அடக்க முடியுமா அப்படின்னு தெரியல. இவங்களாம் இவங்க அப்படின்னு ஒற்றை வரியில் சொல்ல முடியாது. வினோதமானவர்கள், விசித்திரமானவர்கள், ஒரு பெரிய இலக்கோடு இருக்கிறவர்கள், சிறப்பு செயல்பாட்டாளர்கள், இப்படி பல பேர்களில் வைக்கலாம். இங்கே இருக்கவங்கள பல பேர் வந்து ஏற்கனவே பத்திரிகைகளால் சுட்டி காட்டப்பட்டவர்கள், பல பேருடைய பேட்டிகள்லாம் வந்திருக்கு. ஸோ சார்ட்டே நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் யார் சார், என்ன பண்ணுறீங்க? என் பேர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. நான் காலேஜெலாம் டிஸ்கண்டினியூ பண்ணேன், மெடிக்கல் காலேஜெலாம் டிஸ்கண்டினியூ பண்ணேன். காலேஜில் படிக்கிற ஒரு மெத்தடு, இன்னொன்று ஹியூரிஸ்டிக் மெத்தடு. அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டு தனக்கு வேண்டிய சப்ஜெக்டை அவனே போய் எங்கேயோ போய் எப்படியோ கற்றுக்குறான். நான் அது மாதிரி 56 மெடிக்கல் சிஸ்டம்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்கேன். என்ன மெடிக்கல் சிஸ்டம்? சொல்கிறேன். ஒன்று வந்து இங்கிலாந்து மலர் மருந்துகள். இதில் வந்து 37 மருந்துகள் இருக்குது. ஓகே. மலர் மருத்துவம் வந்து நோய்களுக்கு அல்ல, மனித வாழ்க்கை சம்பந்தமாக ஒட்டுமொத்தமாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடியவை. இப்போ உதாரணமாக நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க, ஹைஜாக் பண்ணுறாங்க. நீங்கள் ராக் வாட்டர் ஒரு மருந்து இருக்குது, ஒரு மாத்திரை சாப்பிட்ட அப்படிங்கனாக்க, அதாவது அவனது மனிதாபிமாற்றமான தன்மை உங்களை பார்த்தவுடன் மறைந்து விடுகிறது. அதனால் உங்களை மாத்திரம் ரிலீஸ் பண்ணுவான். அதாவது நம்ப முடியாதான் இருக்கும். இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஓகே. வேறு இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சம் கொடுத்தா தான் வேலை நடக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ நாளைக்கே டெல்லி போகணுன்னா ட்ரெயின் டிக்கெட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு கிடைக்காது, நம்பிக்கையின்மை. ஸோ கார் சாப்பிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாக்க, வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்தாலும் எப்படியும் உங்களுக்கு பர்த்து கிடைக்கும். அரசு அலுவலகத்தில் லஞ்சம் கொடுக்காம வேலை நடக்க கார் சாப்பிட்டு போனால் போகிறோம். என்னது காரா? கார்ஸ்ன்னு ஒரு மருந்து, GORSE. ஓகே. இப்போ கிராஸ் நான் சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னா என்கிட்ட அரசு அலுவலகத்தில் லஞ்சம் கேட்க மாட்டாங்க. பட் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? இப்போ நான் ஒரு மாத்திரை சாப்பிட்றேன், எங்கிட்ட நீங்கள் எப்படி லஞ்சம் வாங்க? அதாவது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னு கேளுங்க, நேச்சர் கிரியேட்டட், நேச்சர் தான் நம்மளை உண்டாக்கினது, நாம் நேச்சரை உண்டாக்கலை. அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. வேலை நடக்கும் எப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே. இது தவிர வேறு ஹைஜாக்கு, லஞ்சம் வாங்காமல் இருக்குது, இது தவிர வேறு என்ன செய்ய முடியும் இந்த மருந்து வழியா? அதாவது மனித சமுதாயத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களும். ஒரு ஊரில் மழை பெய்யலை, ராக் ரோஸ்ங்கிற ஒரு மருந்தை தினம் ஒரு மாத்திரை ஒரு 5 பேர் 10 பேர் ஒரு 5 நாள் 10 நாள் சாப்பிட்டாங்கன்னா, அதாவது அவங்க சாப்பிடணும், மனிதர்கள் அந்த ஊர்கள் யாருக்கு மழை தேவையோ அந்த ஊரில் உள்ளவர்கள் சாப்பிட்டால் அங்கே மழை பெய்யும். நீங்கள் சிரிப்பீங்க, என்னமோ சொல்கிறாரு அப்படின்னு. நாங்கள் எல்லாம் நடத்தி காமிச்சிருக்கோம். இந்த மருந்தெல்லாம் எங்கே தயாரிக்கிறீங்க? இந்த மருந்தெல்லாம் எங்கே தயாரிக்கிறது எல்லாமே இங்கிலாந்துலேருந்து வருது. நம்ம நாட்டில் இந்த மலர்கள் கிடையாது. இந்த 37 மருந்துகளும் மலர்களும் ஒரு குறிப்பிட்ட காட்டில் மவுண்ட் வர்னன் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்குது. அதை எட்வர்டு பாட்ச் கண்டுபிடிச்சார். அவர் 40 பக்கம் புத்தகம் எழுதிட்டு போயிட்டார். அதை நான் வந்து 500 வால்யூம் எழுதி பாப்புலரைஸ் பண்ணுறேன். அந்த மாத்திரை பார்க்க முடியுமா? ஸோ அப்போ இன்னமும் இங்கிலாண்டோட கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா அங்கேருந்து மருந்து தான் இந்திய அரசியலே மாற்ற முடியும். ஆமாம், இதுதான் அந்த இன்னொன்று. இது வந்து மொத்தம் 39 மருந்து செட்டு. இதுவரை நீங்கள் நடந்த ப்ரோக்ராமோட இதில் உங்களுக்கு பேர் கேரண்டீடாக நிறையா வரும். நான் கேரண்டி தரேன். நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க சார்? சார், என் பேர் குமார் ஸ்ரீ, இந்தியன் லவர்ஸ் பார்ட்டி காதலர் கட்சின்னு சொல்லிட்டு நான் வந்து 10 வருஷமாக நடத்திட்டு வருகிறேன். காதலர்களுக்காக ஒரு கட்சி ஏன் ஆரம்பிச்சிங்க? இந்த சமுதாயத்தில் எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்குது, எல்லாருக்கும் சங்கம் இருக்குது, எல்லாருக்கும் இது இருக்கும்போது இந்த காதலருக்கு மட்டும் ஏன் வந்து இந்த சமுதாயத்தில் பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை என்றது என்னோட சிந்தனையில் வந்தது. வரும்போது அப்போ நம்ம வந்து ஆழமாக சிந்தனை பண்ணிவிட்டு நான் வந்து இவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஒரு அமைப்பு ஆரம்பித்தா எப்படி இருக்கும், ஒரு சங்கமாக ஆரம்பித்தா எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பார்த்தேன். ஓகே. பக்கத்தில் சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? மலை சித்தர்னு மலை வரவழைச்சிக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு அளவில் மழையை வரவழைக்க வரவைக்க வேண்டியது கிடையாது, உருவாக்குறேன். மழையை உருவாக்கி வர வைக்கிறீங்க. இதே சென்னையில் 2015 நான் தான் வர வச்சேன். ஓ, எப்படி வர வைக்கிறீங்க, எப்படி உருவாக்குறீங்க? நான் அந்த பூமியோட சுட்ட உடம்புல வாங்குறேன், செருப்படியாமல் நடக்கிறேன். செருப்பு இல்லாமல் நடக்கிறீங்க? சரி. நடந்து ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை போன்ற ஜூஸ்களை சாப்பிட்றேன். ஜூஸ்கெல்லாம் சாப்பிட்டு கடல் நீர்லேயும் நதி நீர்லையும் குளித்து தான் வர வைக்கிறேன். கடல் நீர், கடலுடைய நீராகவே மேலே போகும். ஓகே. நான் மனிதனாக பாஸ் ஆகி மனிதனாக நடந்து நான் இயற்கையோட ஐக்கியமாகிறேன். என்கிட்ட இருந்து புண்ணியத்தை அதை வாங்கிட்டு சரக்கு மலையை கொடுக்குது.